இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டாபிக் இன் ஐபிஆர், பாசிங் ஆஃப். கண்டிப்பாக ஷார்ட் நோட்ஸில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, 7 மார்க்கில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாசிங் ஆஃப். பாசிங் ஆஃப்னால் என்ன? டு ப்ரொடக்ட் அன்ரிஜிஸ்டர்டு ட்ரேட்மார்க். இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒரே வரியில் ஆன்சர் முடிஞ்சு போச்சு. பாசிங் ஆஃப் அப்படிங்கிற கான்செப்ட் எங்கேருந்து வருது, எதுக்கு வந்திருக்கு, அந்த கான்செப்ட் எதுக்கு ஐபிஆரில் இருக்குது? டு ப்ரொடக்ட் அன்ரிஜிஸ்டர்டு ட்ரேட்மார்க். ஒரு ட்ரேட்மார்க் ரிஜிஸ்டர் பண்ணலைங்க, அது வயலேஷன் ஆகுது. அதை எப்படி நான் ப்ரொடக்ட் பண்ணுறது? அதுக்கு பேர் தான் பாசிங் ஆஃப். இன்னும் நான் ப்ரீஃபாக சொல்லும் போது உங்களுக்கு புரியும். சரி, ஒரு ட்ரேட்மார்க்கை நான் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன், அப்போ அது வயலேஷன் நடக்குது, அதுக்கு பேர் என்ன? இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட். ட்ரேட்மார்க் ரிஜிஸ்டர் ஆகிருந்துச்சு, அப்போ வயலேஷன் நடக்குதுன்னா அதுக்கு பேர் இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட். ட்ரேட்மார்க்கை ரிஜிஸ்டரே பண்ணல, ஆனால் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், காலங்காலமாக 20 வருஷத்துக்கு மேலே நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்போ ஒரு வயலேஷன் நடக்குது, ட்ரேட்மார்க் வயலேஷன் நடக்குது. என் பேர் அப்படியே சிமிலாரிட்டியாக மாற்றி வைக்கிறாங்க, என் பேருக்கு களங்கம் ஏற்படுத்துகிறாங்க என்னோடய கம்பெனியோட நேமுக்கு அப்படின்னு சொன்னால், அப்போ நான் என்ன பண்ணுறது? அதுக்கு பேர் தான் பாசிங் ஆஃப். இப்போ பாசிங் ஆஃப்னா என்ன புரிஞ்சிருக்கும், இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட்னா என்னென்னு புரிஞ்சிருக்கும். பாசிங் ஆஃப் which can be used to enforce and to protect unregistered trademark rights. இதுதான் பாசிங் ஆஃப். which can be used to enforce and protect unregistered trademark rights. The tort of passing off protects goodwill of a trader from misrepresentation. The tort of passing off protects goodwill of a trader from misrepresentation. Protect trader from misrepresentation of goods and services. For example, இப்போ ரிஜிஸ்டர்ட் ட்ரேட்மார்க் எடுத்துக்குவோம். நெஸ்லே அப்படின்னு ஒரு பிராண்ட் இருக்குது, அதுக்கு ஒரு ட்ரேட்மார்க் கொடுத்துருக்காங்க. நெஸ்லே எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். ஒரு மரத்தில் 2 குருவி இருக்கிற மாதிரி இருக்கும், கீழே நெஸ்லே அப்படின்னு எழுதியிருப்பாங்க. ரிஜிஸ்டர்ட் அப்படின்னு போட்டு 6 போட்டு ரவுண்டு போட்டிருப்பாங்க. இது ரிஜிஸ்டர்ட் ட்ரேட்மார்க் அப்படின்னு தெரியும். அதே மாதிரி ஒரு பிராண்டு நாஸ்டி அப்படின்னு ஒரு பிராண்டு கொண்டு வரோம், அது டூப்ளிகேட்டு. அதே மாதிரி குருவியெல்லாம் போட்டு ஒரு கிளையில் 2 குருவி உட்காந்துருக்க மாதிரி போட்டிருக்கான். டூப்ளிகேட்டாக இல்லையா நாஸ்டி? நெஸ்லே தான் ஒரிஜினல், நாஸ்டிங்கிறது டூப்ளிகேட். அவனை மாதிரியே இவன் கொண்டு வந்திருக்கான். நாஸ்டிங்கிறது டூப்ளிகேட். இப்போ இங்கே நடக்கிறது என்ன? இங்கே நடக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட். அஸ் பர் 134 செக்ஷன் 134 ஆஃப் ட்ரேட்மார்க் ஆக்ட் 1999 இது இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட். ஏன்னா ரிஜிஸ்டர்ட் ட்ரேட்மார்க், நெஸ்லேங்கிறது ரிஜிஸ்டர்ட் ட்ரேட்மார்க். இப்போ புரிஞ்சிருக்கும். இப்போ அன்ரிஜிஸ்டர்டு ட்ரேட்மார்க்குக்கு தான் பாசிங் ஆஃப் வருது. அப்படி சொன்னால் அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லுங்கள். தலப்பாக்கட்டி, திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணி. இப்போ திண்டுக்கல் தலப்பாக்கட்டி திண்டுக்கல்லில் இருக்குது ஒரிஜினல் பிரியாணி, அப்படி தானே? அது என்ன பண்ணுறான், ஊர் பூரா பிரான்ச்சு திறக்குன்னு சொல்லி திண்டுக்கல் தலப்பாக்கட்டு அப்படின்னு வைக்கிறான். இங்கே தலப்பாக்கட்டி எடுத்துகிட்டு கட்டு அப்படின்னு வைக்கிறான். இதுக்கு பேர் தான் பாசிங் ஆஃப். அவன் காலங்காலமாக 50 வருஷத்துக்கு மேலே திண்டுக்கல் தலப்பாக்கட்டின்னு பிரியாணி கடை நடத்திட்டு வர்றான். திண்டுக்கல்லில், திருச்சியில் கொண்டு வந்து, இல்லை மெட்ராஸில் கொண்டு வந்து திண்டுக்கல் தலப்பாக்கட்டு அப்படின்னு வைக்கிறாங்க. நீங்களே நிறையா பார்க்கலாம், நிறைய கடை அப்படி வச்சுருக்கான். இப்போ இதுக்கு பேர் என்னங்க? பாசிங் ஆஃப். ஏன்னா அவன் ரிஜிஸ்டர்ட் ட்ரேட்மார்க் கிடையாது. அவன் காலங்காலமாக பாரம்பரியமாக அந்த கடையை நடத்திட்டு வர்றாங்க, பிரியாணி கடையை. இவன் அவன் பேரை கெடுக்கிற மாதிரி கொண்டு வந்து வைக்கிறான், திண்டுக்கல் தலப்பாக்கட்டு அப்படின்னு வைக்கிறான். இதுக்கு பேர் தாங்க பாசிங் ஆஃப். இப்படி வைக்கக்கூடாது. இப்படி அன்ரிஜிஸ்டர்ட் ட்ரேட்மார்க்கை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் பாசிங் ஆஃப். நான் காலங்காலமாக 50 வருஷமாக அந்த பிரியாணி ஹோட்டல் நடந்துட்டு வர்றாங்க, இவன் சிமிலாரிட்டி என்ன பண்ணுறான், என் பேரை கெடுக்கிற மாதிரி சிமிலாரிட்டியாக வச்சுருக்கான், திண்டுக்கல் தலப்பாக்கட்டு அப்படின்னு வைக்கிறான். இது தப்புங்க. அப்படிங்கிறது தான் இந்த பாசிங் ஆஃப் கான்செப்ட். தமிழில் சொன்னால் வணிகப்போலி. வணிகப்போலி என்பது பதிவு செய்யப்படாத வர்த்தக முத்திரையை உரிமைகளை செயல்படுத்த பயன்படும் பொதுவான சட்டம். வணிகப்போலி என்பது பதிவு செய்யப்படாத வர்த்தக முத்திரை உரிமைகளை செயல்படுத்த பயன்படும் பொதுவான சட்டம். வணிகப்போலி ஒரு வணிகரின் நல்ல எண்ணத்தை
தவறாக சித்தரிப்பதில் இருந்து பாதுகாக்கிறது. இந்த வணிக போலி என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால், ஒரு வணிகரோட நல்ல எண்ணம், திண்டுக்கல் தலப்பாக்கட்டின்னு அவன் ஒரு ஹோட்டலில் திறந்து 50 வருஷமாக பாரம்பரியத்தை அந்த டேஸ்ட்டை மெயின்டைன் பண்ணுறான். மக்கள் அவன் மேலே குட் ஃபெய்த் வச்சுருக்காங்க. அவன் குட்வில்லை அழிக்கிறான், டிஸ்ட்ராய் பண்ணுறான். வேற ஒருத்தன் திண்டுக்கல் தலப்பாக்கட்டுன்னு வச்சு அதை தடுக்கணும். அதுக்கு பேர் தாங்க பாசிங் ஆஃப். ஓகேவா? இப்போ உங்களுக்கு பாசிங் ஆஃப் அப்படின்னா என்னென்னு புரிஞ்சிருக்கும். Passing off action is based on the idea that no one has right to represent their commodities as someone else's goods. திண்டுக்கல் தலப்பாக்கட்டியை திண்டுக்கல் தலப்பாக்கட்டுன்னு வச்சு வேறுபடுத்துகிறான்னா ரெண்டுமே சிமிலாரிட்டி தான். வேறுபடுத்தி காமிச்சானா அதுலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் பாசிங் ஆஃப். இங்கே ஒரு கேஸ் இருக்குது. துர்கா தத் சர்மா வெர்சஸ் நவரத்ன பாராமெடிக்கல். துர்கா தத் சர்மா வெர்சஸ் நவரத்னா பாராமெடிக்கல். இது ஸ்க்ரீன்ஷாட்டில் உங்களுக்கு இந்த கேஸில் கொடுக்குறேன், நோ ப்ராப்ளம். அதில் நீங்கள் பார்த்துக்கலாம். 1960 வந்த கேஸ். இங்கே என்ன சொல்கிறாங்க இந்த கேஸில் அப்படின்னு சொன்னால், துர்கா தத் சர்மா கேஸில் ரிஜிஸ்டர்ட் ட்ரேட் மார்க்காக இருந்தால் அங்கே இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் வந்துருங்க. தட் இஸ் ஏ வைலேஷன் அப்படின்னா இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட். இப்படி இஸ் ஏ ரிஜிஸ்டர்ட் ட்ரேட் மார்க். ஃபார் எக்ஸாம்பிள் நெஸ்லே, ஃபார் எக்ஸாம்பிள் டேரி மில்க். இஃப் இட் இஸ் அன்ரிஜிஸ்டர்ட் மீன்ஸ் அங்கே தாங்க பாசிங் ஆஃப் வரும் அப்படின்னு சொல்கிறான் அந்த கேஸில். துர்கா தத் சர்மா வெர்சஸ் நவரத்ன பாராமெடிக்கல். இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் பாசிங் ஆஃப்னா என்னென்னு. ஒரே ஒரு வார்த்தை தான், அன்ரிஜிஸ்டர்ட் ட்ரேட் மார்க்கை ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் பாசிங் ஆஃப். அது எக்ஸாம்பிள் திண்டுக்கல் தலப்பாக்கட்டி, சிம்பிள். இதை இப்படி சொல்லாமல் பாசிங் ஆஃப்னா என்னென்னா உடனே திண்டுக்கல் தலப்பாக்கட்டி அது இதுன்னு போட்டு குழப்பிடுறாங்க. ஒரு வார்த்தை முதல் லைனே என்ன பாசிங் ஆஃபில் என்ன இருக்கணும்னா, டு ப்ரொடெக்ட் அன்ரிஜிஸ்டர்ட் ட்ரேட் மார்க், அதான் பாசிங் ஆஃப். ரிஜிஸ்டர்ட் ட்ரேட் மார்க் வயலேஷன் நடந்தால் அது பேர் வேறு, இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நெஸ்லே, டேரி மில்க்கு. ஓகேவா? உங்களுக்கு புரிஞ்சு நினைக்கிறேன். ஷார்ட் நோட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டடி லாவை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.